Hello aspirants, welcome to Aishwarya Academy. SSC 2025-2026 calendar release ஆயிருக்கு. ஒரு SSC aspirantsக்கு ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இந்த கேலண்டர் வந்து கண்டிப்பாக ஒரு உத்தியோகமாக இருக்கும். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன டேட்ஸில் எக்ஸாம் நடக்க போகுது, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய எக்ஸாம், அதாவது நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் ட்ரை பண்ணக்கூடிய எக்ஸாம் ஃபஸ்ட்டு சிஜிஎல். நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கீங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா இந்த சிஜிஎல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நமக்கு ஜூன் ஜூலை 2025 நடக்க போது. நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, 2025 ஏப்ரலில். இது வந்து டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ரெண்டு இருக்குது. ஸோ நமக்கு மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் டெக்னிக்கலாக இருக்கிறதுனால ஒரு டிகிரி குவாலிஃபைடு வந்து கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாம் எழுத முடியும். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஜாபும் கூட. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு சிஹெச்எஸ்எல் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல். ஒரு 12th குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்க, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த சிஹெச்எஸ்எல் ரொம்பவே உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப நம்ம அதாவது ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் இந்த கொஷின்ஸும் எல்லாமே. ஸோ நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் 2025 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா அப்படின்னா மே எண்டில் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஒரு 10th குவாலிஃபிகேஷன், ஒரு பியூன் லெவலில் ஒரு ஜாப் அப்படின்னா நமக்கு MTSன்னு சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் 2025 நமக்கு நடக்கும். வெவ்வேறு பேச்சஸ் நடக்கும். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமும் சிஜிஎல் சிஹெச்எஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா Tier 1 Tier 2 இன்டர்வியூ அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அந்த எக்ஸாம் டேட்ஸ் அப்போ இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெனோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெனோகிராஃபர் கிரேட் C and D இருக்குது. ஸோ ஸ்டெனோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த எக்ஸாம் வந்து அவங்க ட்ரை பண்ணலாம், ஓகேவா. ஸோ இப்போது நமக்கு SSC கேலண்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம எழுத போகிற ஃபஸ்ட்டு காமனாக மோஸ்ட்லி எல்லாருமே எழுதக்கூடியது CGL CHSL MTS. இதுதான் காமனாக நம்ம எழுதக்கூடியது. மற்ற டெக்னிக்கல் வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு இருக்கிறதுனால அதை நம்ம பார்க்கல. இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் மாதம் நமக்கு நடக்க போகுது இல்லையா. ஸோ கன்சிடர் ஜூன் 1ஆம் தேதி நமக்கு எக்ஸாம் Tier 1 எக்ஸாம் ஜூன் 1ஆம் தேதினு வச்சுப்போம், ஓகேவா. அப்போ நமக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்த்தா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 months நமக்கு டைம் இருக்குது. இப்போது இதில் 2 கேட்டகரியாக இருப்பாங்க. ஆல்ரெடி லாங் டைம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க, எகெயின் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ டூ யுவர் ப்ராக்டிஸ் ரெகுலர்லி, அவ்வளோதான். நீங்கள் டெஸ்ட் ரெகுலராக எழுதிட்டு இருக்கணும், டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதணும். நம்பர் ஆஃப் டெஸ்ட் எப்பவுமே முக்கியம் கிடையாது, எவ்வளோ டெஸ்ட் எழுதுறோங்கிறத விட அந்த ஒரு டெஸ்ட் எழுதுனா எவ்வளோ குவாலிட்டியாக எழுதுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் கீப் அப் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். எகைன் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் சார் நான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் டைமை கரெக்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷு, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, எகைன் GS, இந்த 4 தான் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ். ஸோ GSல பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அந்த மாதிரி எல்லாம் வரும். எல்லாமே நமக்கு 12th ஸ்டாண்டர்டில் தான் வரும், ரைட்டாக. ஸோ அதனால் அதை பற்றி எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 2.5 months கிட்ட நீங்கள் இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். அந்த 2.5 monthsல என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்டோட டாபிக்ஸும் நீங்கள் என்ன பண்ணிடணும், கவர் பண்ணிடணும்னா நீங்கள் அதில் ரிவிஷன் பண்ணியிருக்கணும், டெஸ்ட் எழுதியிருக்கணும், டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுதியிருக்கணும், எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 2.5 months என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நீங்கள் நிறையா தெரிஞ்சுப்பீங்க. அந்த ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம CGL வரப்போ டெஃபினட்டாக நமக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம CGL நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே CHSLலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ CGL வந்து ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட், SSCல ஒரு டாப் மோஸ்ட் எக்ஸாமு. ஸோ அது ஆல் இண்டியா லெவலில் இருக்கும். CHSL மேக்ஸிமம் ஸ்டேட் லெவலில் தான் இருக்கும், ஓகேவா. ஸோ அப்போ CGL அப்படிங்கிற அந்த கம்பைன் கிராஜுவேட் லெவல் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே மற்ற எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நம்மளோட டார்கெட் CGL தான் இருக்கணும். CHSL ஓகே, அது ஒரு அடிஷ்னலாக இருக்கட்டும், பட் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக இதில் இருக்கணும், CHSL இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமை கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.